சபாநாயகருக்கு உரிதான மரபுகளை மீறி அனைத்து அரசு விழாக்களில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் சபாநாயகர் செல்வம். அதிமுக குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் கூறுகையில், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சபாநாயகருக்கு உரிதான மரபுகளை மீறி அனைத்து அரசு விழாக்களில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதுபோன்ற விழாக்களில் பேசும்போது தொடர்ந்து வரம்புகளை மீறி நாம் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் பேசி வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு உளவியல் மாநாட்டில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். அதில் பேசும்போது தான் என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தையை பிறர் மீது சுமத்துகிறோம் என்று கூட அறியாமல் மனம் போன போக்கில் புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளியில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சைக்கோ போன்று இருக்கிறார்கள் என பேசியது. ஒரு தனியார் பள்ளியில் கல்வி பயிலும் யாரோ ஒரு மாணவன் தவறு செய்துவிட்டான் என்பதற்காக ஒட்டுமொத்த தனியார் பள்ளி மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் அவமதிக்கும் வகையில் தனியார் பள்ளி மாணவர்கள் சைக்கோ போன்ற குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என சபாநாயகர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கதுதான். ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதையும் மறந்துவிட்டு மனப்பேதரில் பேசியுள்ள இந்த வார்த்தை சபாநாயகர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் மதிப்பளிக்கும் வகையில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். சைக்கோ என்ற வார்த்தை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கூட தெரியாமல் சபாநாயகர் பேச்சு அமைந்துள்ளது. புதுச்சேரியில் ஏராளமான தனியார் பள்ளிகள் இருந்தாலும் அந்த விழாவில் பேசும்போது ஆண்டுதோறும் நல்ல தேர்ச்சி விகிதம் கொடுக்கின்ற மாநில அளவில் முதலிடம் பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கூடிய ஒரு சில பள்ளிகளின் பெயரை காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறிப்பிட்டு பேசியது எதற்காக என்பதை சபாநாயகர் விளக்க வேண்டும். தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை சைக்கோ என்று விமர்சிக்கும் சபாநாயகர் செல்வம் அவரது பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில்தான் படித்தார்கள் என்பதை அவர் மறந்துவிட்டாரா? அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் உள்ள ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பலரும் தங்களின் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில்தான் படிக்க வைக்கின்றனர். அப்போது அவர்களையும் சைக்கோ என்று சபாநாயகர் கூறுகிறாரா என கேள்வி எழுப்பினார். தனியார் பள்ளிகள் மனம் போன போக்கில் அரசு விதிமுறைகளை மீறி செயல்படுகிறது. பிரெஞ்சுக்காரன் காலத்தில் இருந்து அரசின் ஒட்டுமொத்த விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட சில தனியார் பள்ளிகள் செயல்படுகின்றன. காலை 8 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரை பள்ளிக்கூடங்கள் நடத்த இவர்களுக்கு யார் அதிகாரம் அளித்தது? 100% தேர்ச்சி ஒன்றை மட்டும் இலக்காக கொண்டு பிள்ளைகளை தனியார் பள்ளிகள் வாட்டி வதைக்கின்றன. பள்ளிகளின் காலநேர சபாநாயகரின் குற்றச்சாட்டு என்பது ஏற்புடைய ஒன்றாகும். அது உண்மையானதாகவும் ஆகும். இது சம்பந்தமாக மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? தனியார் பள்ளிகளின் அத்துமீறிய சட்டத்திற்கு விரோதமான கல்வி நேரம் செயல்பாடுகள் குறித்து அரசின் சட்டத்தை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சட்டமன்றத்தில் ஏன் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லை? தனியார் பள்ளிகளின் செயல்பாடுகள் கல்வித்துறையின் கட்டுப்பாட்டை இல்லை என்பதையே இதுபோன்ற சம்பவங்கள் உணர்த்துகிறது. விதிமுறைகள் மீறி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது கல்வித்துறை இயக்குனரும் கல்வித்துறை செயலரும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பார்வையாளராகவே இருந்து வருகிறார்கள். அரசின் சட்டத்திட்டங்களை மீறி செயல்படும் எந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று கல்வித்துறை சார்பில் விதிமுறை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க ஸ்குவாட் போன்ற ஒரு குழு அமைக்க வேண்டும். ஆனால் இதையும் மீறி சில தனியார் பள்ளிகள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் விரட்டி முன்கூட்டியே கல்வி கட்டணங்களை வசூலிக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. இதன் மீது கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது புதுச்சேரி நகரக்கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர்.